அனைவருக்கும் வணக்கம். இந்த தேசிய தலைவர் படம் வெளியானதில் இருந்தே ஒரு சில சர்ச்சைகளை அந்த படம் சந்திச்சுட்டு வருது. அதுல அந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி சகோதரர் ஹரிநடர் நேத்து நினைக்கிறேன் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு வந்த வழக்கு ஒரு வாரத்துக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. சகோதரர் ஹரிநடர் இப்பவும் இல்ல, ஆரம்ப கட்டத்தில இருந்தே ஒரு தமிழ்நாட்டோட தலைவராக இருக்கக்கூடியவர், காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடியவர் காமராஜ் ஐயா அவர்கள் எப்படி ஆட்டுக்குட்டி வாங்க கூட பணம் இல்லாம இருப்பாரு, சொத்து இல்லாம இருப்பாரு அப்படிலாம் சொல்லி அவருடைய வாதமே இப்ப என்ன, அதுதான், வேற எதுவுமே இல்ல. நேத்து நினைக்கிறேன் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு வந்த வழக்கு ஒரு வாரத்துக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. சகோதரர் ஹரிநடர் இப்பவும் இல்ல, ஆரம்ப கட்டத்தில இருந்தே ஒரு தமிழ்நாட்டோட தலைவராக இருக்கக்கூடியவர், காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடியவர் காமராஜ் ஐயா அவர்கள் எப்படி ஆட்டுக்குட்டி வாங்க கூட பணம் இல்லாம இருப்பாரு, சொத்து இல்லாம இருப்பாரு அப்படிலாம் சொல்லி அவருடைய வாதமே இப்ப என்ன, அதுதான், வேற எதுவுமே இல்ல. இந்த வாதத்துக்கு நான் விளக்க சொல்றேன். 36ல சத்தியமூர்த்தி அவர் தான் காங்கிரஸ் தலைவர். தனக்கு சாதகமா தனக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய ஒரு காமராஜ் ஐயா அவர்களை 36ல மாநில செயலாளரா அவர் பதவி நியமனம் செய்யறார். புரியுதுங்களா? அவர் பதவி நியமனம் செய்த உடனே நகராட்சி தேர்தல், விருதுநகர் நகராட்சி தேர்தல் வருது. அந்த தேர்தலில் அந்த காலத்துல ஆங்கிலேயர் காலத்துல தேர்தலில் நிக்கணும்னா சொத்து இருக்கணும், அவர் பேர்ல சொத்து இருக்கணும், வரி செலுத்தணும், சொத்து இருக்கணும், அவர் பேர்ல எப்படின்னா வரி செலுத்தணும், வரி செலுத்தினா மட்டும்தான் தேர்தலில் நிக்க முடியும். அப்போ ஹரிநடர் அவர்களுக்கு சொல்லக்கூடிய உணவுதான், மாநில செயலாளரா, ஒரு தமிழ்நாட்டோட மாநில செயலாளரா இருக்கக்கூடிய திரு காமராஜ் ஐயா அவர்கள் எதற்கு அந்த நகர செயலாளர் பொறுப்புல, அதாவது எப்படின்னா நகராட்சிக்கான நடக்கக்கூடிய தேர்தலில் ஏன் போட்டியிடணும் அப்படின்னு நீங்க ஏன் நினைக்கல? இல்லன்னா நகராட்சி தேர்தலில் அவர் போட்டியிடல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, அவர் நகராட்சி தேர்தலில் நின்னாரா நிக்கலையா அப்படின்னு நீங்க ஆடியோ பதிவு பண்ணி கேட்டிருக்கணும். தலைவர் நின்னாரா, அப்ப அவர் என்ன பொறுப்புல இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும். அப்ப உண்மையிலே காமராஜ் ஐயா அவர்களுடைய பெயர்ல 36ல சொத்துக்கள் எது இருந்துச்சா, வரி கட்டியிருக்காரா அப்படின்னு நீங்க செக் பண்ணிருக்கணும். இதெல்லாம் செக் பண்ணாம காமராஜர் ஐயாவுக்கு சொத்து இல்லைன்னு நாங்க சொன்னோமா, அவருடைய பெயர்ல இல்ல அப்படின்னு தான் சொல்றோம்.